வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெக்டாங்கிள் தான் யூஸ் பண்ணோம், லைன் தான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிட்டு இப்போ இது இருக்குன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்கில் இருக்குது இல்லையா? அப்போ லேண்ட்ஸ்கேப்பிங்கிறப்போ கிளிக் பண்ணிட்டு @ 11.7, 8.3 8.3 போகிறேன். 8.3 சார். சார் இது 8.3 ஹைட்டு. அது கரெக்டாக. அதான் இது நம்ம டிராயிங் வந்து இதில் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. அதனால போடும்போதே லேண்ட்ஸ்கேப்லேயே போட்டுருவோம் சரியா? அதே எப்படி போர்ட்ரேட்டில் போட்டு லேண்ட்ஸ்கேப் மாற்றலாம். இப்போ வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்கேல் ரைட்டா? அது போக வந்து இன்னொரு சைஸ் என்ன இருந்தது, A4 @ 11.4 by 8.0. இப்போ வந்து இதை இதுதான் வந்து இப்போ இது வந்து A4 சரியா? அப்போ இந்த A4 வந்து நான் காப்பி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு 8 feet ஸ்கேலுக்காக மாற்ற போகிறேன். அதாவது 8 feet ஸ்கேல்னா 8 feet ஸ்கேல்னா 96 × 96. இதை வந்து இந்த ஸ்கேலுக்கு வந்து 96 டைம் மல்டிப்ளை. ஆமாம் இன்ட்டு ஸ்கேலுக்கு 96. 96 போட்டாலே மேலே வந்து 96 போட்டாலே வந்துச்சா? இப்போ வந்து இது வந்து என்ன, 8 feet ஸ்கேலை வந்து இதை செக் பண்ணி பார்த்தா நல்லா அருமையாக வரும் சரியா? 8 feet ஸ்கேலே ஓகே தான் வரும். இப்போ 6 feet வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைட்டா? 6 feet ட்ரை பண்ணுவோம். இப்போ காப்பி பண்ணி வைக்கிறேன் நாங்கள். அடுத்தது வந்து இந்த A4 வந்து 6 feet ஆகட்டும். 6 feetனா உங்களுக்கு 72வா? 72 போட்டோம். இப்போ இதை காப்பி ஸ்கேலுக்கு வந்து A4 வந்து 72 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஆமாம். இப்போ 6 feet வச்சோம்னா வைக்கலாம், ஆனால் என்ன இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் மூவ் பண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அது வேணும். என்ன யூஸ் பண்ணலாம், 8 feet யூஸ் பண்ணணும் சரியா? 6 feet வந்து செட் ஆகும் ரைட்டா? இப்போ A4ங்கிறது வந்து என்ன, இதுதான் A4 ஷீட் சைஸ். இப்போ நீங்கள் போட்டது வந்து இது ரைட்டா? இப்போ நீங்கள் போட்டது வந்து உங்கள் காப்பி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து தனியாகவே வச்சுக்கிட்டு இப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் ஷீட். இப்போ இதிலேருந்து பார்டர் வரணும். பார்டர் வந்து அப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம், 15 inches 15 inches 18 inches கூட போட்டுக்கலாம். 18 inches போடுவோம், ரொம்ப கம்மியாக இருக்குது. 18 inches 1.5 அடி. என்ன சார் இப்போ பண்ணது இல்லை சார்? பார்டர் நீங்கள் இந்த எல்லோ கலர் போட்டுருக்கு இல்லையா? இல்லை சீட்டோட பார்டர் நான் வந்து மெஜெண்டா கொடுத்துருந்தேன் இல்லையா? அது டார்க்காக வர்றதுக்கு. இப்போ இது டார்க்கு, அவ்வளோதான். இது வந்து இப்போ இதுதான் வந்து உங்களோட ஷீட் சைஸ். நீங்கள் எப்படி வைக்கலாம்னா இதை வச்சுக்கலாம் அழகாக. இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட கீழே எடுத்து வச்சுக்கலாம், இதை கீழே எடுத்து வச்சுக்கலாம் அழகாக. இங்கேருந்து கேர் வைக்கிறது வச்சு இங்கே வச்சுக்கலாம். இதை வந்து அவ்வளோதான். இது A4ல அழகாக ஸ்கேலுக்காக இருக்குது. இல்லை இப்போ இப்படியே அவ்வளோதான் நான் முடிஞ்சேன் சார். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஆனால் நம்ம உள்ள டிராயிங் எதுவும் நம்ம அதெல்லாம் தொடவே கூடாது. அது வந்து என்ன தொடரணும்னா இப்போ வந்து நம்ம 8 feet ஸ்கேல் செட் பண்ணியிருக்கோமா? 8 feet ஸ்கேல்னா இந்த டெக்ஸ்ட்டு நார்மல் டெக்ஸ்ட் வந்து 8 inches இருக்கணும் டெக்ஸ்ட் ஹைட்டு. இப்போ இதில் வந்து இதை விட இது கொஞ்சம் கூட இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது இதை வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா 8 inches இருக்கணும் ஹைட்டு. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 9ல் இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இது என்ன இருக்குது? 9 இருக்குது. இப்போ நான் என்னோடய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா 8 + ஒரு 2 inch கூட்டிக்குவேன். அப்போது இங்கே வர்றது வந்து 10 inch ஆகிடுவேன் ரைட்டா? இப்போ இது என்ன ஆக்குவோம்னா 8 inches ஆக்கிடுவேன். இப்போ இந்த லென்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் எதுவும் மாற்றம் வராது. அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் என்ன போட்டீங்களோ அதே தான், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆமாம், அதெல்லாம் போட தேவை. மெஷர் பண்ணால் அதே மாதிரி தான் இருக்கும். அதே தான் இருக்கும். 30 அடி 3 நாளாக விட்டுட்டு அதே தான் இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு 8 அடி இருக்குதா, அதே தான் இருக்கும். அந்த A4 ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆமாம், நீங்கள் சீட்டை செட் பண்ணிட்டு பிரிண்டபிள் ஏரியா செலக்ட் பண்ணுறது தான் வந்து முக்கியம். அவ்வளோ வேணும் ரைட்டாக அது 8 அடி இருக்கா, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன சீட் வருதோ
அதை செட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்க்கணும். சரியா? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத ரெக்கார்டில் இருக்குது. அடுத்து நீங்கள் இப்போ பிரிண்ட் எடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இப்போ இதுக்கு வேணாம் இல்லையா, நம்ம பிளாட் வராத அளவுக்கு ஒன்று செய்யணும். அது எப்படின்னு அடுத்து சொல்லித்தரேன். நான் இப்போதைக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ என்னோடதுல வந்து பிடிஎஃப் 24, இது A4, இது கஸ்டமில் இருக்குது. ஷிஃப்ட்டு கட்டுறதுனால முதல் என்ன மாற்றணும்னா இன்ச்சஸ் மாற்றணும். இதை வந்து 1/8 இப்போ நாங்கள் செட் பண்ணிட்டோம். ரைட்டா? 1/8 இன்ச்சஸ் போட்டு 1 ஃபீட்டு ரைட்டு சென்டரில் இருக்குது. ஓகே. இப்போ அடுத்தது விண்டோவில் தான் இருக்குது. செலக்ட் ஏரியா. இங்கேருந்து இங்கே இருக்குது இது வரைக்கும் இதான் பேப்பர் சைஸ் நமக்கு. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. இதை லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டாங்கிற இங்கே மாற்றிக்கிறேன். இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. கரெக்டு. திரும்பி பார்த்தோம்னா வந்துச்சா? இது இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுத்து இது அளந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலுக்காக இருக்கும். 8 பீஸ் ஸ்கேலுக்காக இருக்கும். இது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்ன நினச்சேன்னா இந்த இதையா ஸ்கேலுக்கு மாற்றுறதா அதை உள்ளே கொண்டு வரதான் அது மாற்றினா தப்பாக போகும். டிராயிங் நம்ம எல்லாத்தையும் உடஞ்சிடும். ரெண்டும் பண்ணலாம். அதாவது ஷீட் வந்து ஒரிஜினலாக வச்சுட்டு டிராயிங்கை சுருக்கலாம். ஆனால் அது லாஜிக் கிடையாது, தப்பு. அதை வச்சுட்டு ஷீட்டை தான் கூட்டுறதோ குறைக்கிறதோ மாற்றி டேட்டா A4 வச்சு அதை கூட்டிட்டு அது ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக முடியும். அதுதான் வந்து கரெக்ட். இப்போ வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு எடுத்து காமிச்சிடறேன். இப்போ A4 அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது. வேலை போனாலே வரலாம்.